இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வாழ்க்கை இது? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. ஆனா கடவுள் எனக்கு என் பெத்தவங்களோட வாழ்ற ஒரு சராசரியான வாழ்க்கைய கூட கொடுக்கல. வளர்த்தவங்களே துரோகம் பண்ணி என் வாழ்க்கைய கெடுக்க நினைச்சாங்க. இப்போ யாருமே இல்லாத அனாதையா இருக்கிற இந்த வீட்லயும் வாழ முடியாம போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு எங்க அம்மா என்னை விட்டு போகும்போதே நானும் அவங்களோட செத்து போயிருக்கலாம்ல. நாம நினைச்ச மாதிரியே வலையில கொண்டு போய் அவ பேக்கில் வச்சுட்டு வந்தாச்சு. காவேரி காலையில வலையில காணோன்னு தேடுவா. வலையில பார்த்தீங்களான்னு என்ன கேட்பா. அப்ப நான் இங்க வச்ச வலையில எங்க போயிருக்கோம்? கதவு திறந்திருக்கு, நம்ம சாத்தவும் இல்லை. அப்போ நைட்டு யாரும் நம்ம தூங்கும் போது உள்ள வந்து வலையில எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் மயிலு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரி, அவங்க 2 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் வலையில எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பேக்கை செக் பண்ண சொல்லுவோம். அவங்க பேக்கை செக் பண்ணும்போது உள்ள வளையல் இருக்கும். அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னாலும் யாரும் அவளை நம்ப போறதில்ல. அவளுக்கு திருடின்னு பட்டம் கட்டி அவளை அடிச்சு துரத்திட்டு தான் மறு வேலைய பார்ப்பாங்க. எனக்கு உன்னை விட்டு வர இஷ்டமே இல்லை. ஆனா நான் உங்களை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லக்கா. நான் இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க என் மேல வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்த அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. நீங்களும் என் உயிரை காப்பாத்தினீங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் எனக்காக பண்ண உதவிக்கு நான் கைமாறா உங்களை விட்டு போறதுதான் சரியா இருக்கும். லைன்ல இருக்கியா? இருக்கேன்க்கா. சாரி மகா, நீ காலையில இருந்து வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்த. நான் நீ தூங்குற நேரத்துல பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அங்க தனியா வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னா என்கிட்ட சொல்லு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு. நீங்க அதை பத்தியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீ பேசுறத கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகா. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நீ வச்ச பாயாசம் அல்டிமேட். நான் எப்போ கேட்டாலும் எனக்கு நீ பாயாசம் வச்சு கொடுக்கணும். சரிக்கா. சரி மகா, லேட் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வர மாதிரி இருக்கு. நீ போய் தூங்கு. சரிக்கா. குட் நைட் மகா. குட் நைட்க்கா. அக்கா. மகா, நீனு போனை கட் பண்ணலையா? எனக்கு கட் பண்ண தோண மாட்டேங்குதுக்கா. சரியா போச்சு, போ. நான் போனை வச்சிடுறேன், நீ போய் நல்லா தூங்கு. சரிக்கா. அக்கா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இவங்களை விட்டுட்டு போற மாதிரியான ஒரு நிலைமைய கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரே. என் வாழ்க்கையில வந்த நல்லவங்களை எல்லாம் நான் விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, இந்த குடும்ப விளக்க நான் ஏத்திருக்கவே கூடாது. இந்த வீடு, இந்த விளக்கு, அவரு எல்லாமே திவ்யாக்காக்கு மட்டும்தான் சொந்தம். அதான் உண்மை. திவ்யாக்கா தான் விளக்கை ஏத்திருக்கணும். என் அவசரத்தால அது நடக்க முடியாம போனதுக்கு
நானே காரணமாயிட்டேன். என்னால இந்த வீட்டோட சந்தோஷம் காணாம போயிடக்கூடாது. என்னைக்கும் அதுக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன். இந்த வீட்ல அம்பிகா அம்மா, தாத்தா, காவேரி அக்கா, அவருன்னு அத்தனை பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் போறேம்மா. என்ன இந்த நேரத்திலே முடிச்சிட்டா? என்ன காவேரி, தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி குடிக்க எழுந்தங்க. பாட்டில்ல தண்ணி இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி சரி. இந்த ராத்திரியில இது ரொம்ப முக்கியம். மகா இந்நேரத்துல பூஜை ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? மகா, அக்கா, என்ன பண்ற? தூங்கலையா? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். விளக்கு அணையிற மாதிரி இருந்துச்சு, அதான் எண்ணெய் ஊத்திட்டு போலான்னு வந்தேன். மகா, நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். என்னக்கா? உன் முகமே சரியில்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் எதை பத்தியும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்க்கா. இந்த வீட்ல இருக்கவே முடியாத நிலைமையில நான் இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன். இது எப்படிக்கா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? மகா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க கேக்குற மாதிரி எதுவும் இல்லக்கா. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. சரி சரி, காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க, போய் படு. சரிக்கா. நான் போறேன்க்கா. இனிமே நான் இந்த வீட்ல இருந்தா அது இங்க இருக்கிறவங்களோட சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் அழிச்சிரும்.